இப்போ இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா அடோபி டிசைன் அதில் இந்த டைப் மெனுவில் பாராகிராஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இதை பார்க்க போகிறோம். இந்த பாராகிராஃப் ஸ்டைல் எதுக்குன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம சின்ன கிளாஸில் புத்தகம் படிச்சிருப்போம், எப்பவும் படிச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து வரலாறு புத்தகத்தை எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, சோழர்கள் வரலாறு அப்படின்னு போட்டிருப்பானுங்க. அது வந்து அதான் சாப்டர் ஹெட்டிங்கு, அந்த பாடத்துடைய ஹெட்டிங் அதான். அதுக்கு கீழே வந்து கரிகால சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் விடுவாங்க, இவங்க பேர்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து செகண்ட் ஹெட்டிங். அது வந்து செகண்ட் ஹெட்டிங்கிறது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த டெக்ஸ்ட்டு, அதாவது பாடி டெக்ஸ்ட்டும்பாங்க. நம்ம அதுக்கு அவங்கள பற்றி குறிப்பு, எங்கே பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, எங்கெங்கே சண்டை போட்டாங்க, அதை பற்றிலாம் எழுதுறது வந்து பாடி டெக்ஸ்ட்டுங்கிறது. சரி, இப்போ இதெல்லாம் நான் வந்து அப்பப்போ போய் இதை செலக்ட், இதில் கம்ப்யூட்டருங்கிறது ஹெட்டிங்கு, அதாவது சாப்டர் ஹெட்டிங்கு. அந்த இது வந்து வீடியோ ப்ரொவைட்ஸுங்கிறது வந்து சப் ஹெட்டிங்கு, அதாவது ரெண்டாவது ஹெட்டிங்கு. இப்படி இருக்கு. ஒவ்வொரு தடவையும் போய் இதை செலக்ட் பண்ணி பெருசாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஓகே, அதனால் என்ன பண்ணுறது, நம்ம தனியாக ஒரு இதை உருவாக்கி வச்சுக்கணும். அந்த ஸ்டைலில் வந்து உருவாக்கி வச்சு அதுக்கு ஷார்ட்கட்டு கொடுத்துட்டோம்னாக்கா, டப்புன்னு இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு அந்த ஷார்ட்கட்டை கொடுத்தோம்னாக்கா இது கரெக்டாக இது ஹெட்டிங் 1 ஆகிக்கும், இது ஹெட்டிங் 2 ஆகிக்கும். அதே மாதிரி இந்த அலைன்மெண்ட் பார்த்திங்கனாக்கா கண்ணாப்பண்ணான் இது வந்து ரைட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இது ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டாக இதை மாற்றிக்கணும். அதுக்கு அது மாதிரி நம்ம கொடுத்தா தான், உருவாக்கி வச்சுக்கிட்டா தான் இது சரியாக இருக்கும். சரி, அதுக்கு அதை எப்படி உருவாக்கணுங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ டைப்பில் போய் பாராகிராஃப் ஸ்டைல், அதோட ஷார்ட்கட்டு F11 அதை கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து நமக்கு என்னென்ன வேணும், ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, பாராகிராஃப் ஸ்டைல் 3 வேணும். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அதை கர்சர் பாருங்கள், இந்த பாருங்கள் இந்த இடத்துல இதை வந்து 1, 2, 3 இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து பாராகிராஃப் ஸ்டைல் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரைட்டு, இதையே ஃபஸ்ட்டில் வச்சுக்கலாம். ரைட்டு, இதுக்கு வந்து இந்த ஸ்டைல் நேமு இந்த இடத்துல கொடுக்கணும். அதை என்னக்கா நான் என்ன கொடுக்குறேன்னாக்கா ஹெட்டிங், அது வந்து ஹெட்டிங் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். சரி, இந்த இடத்துல ஷார்ட்கட்டு உருவாக்கி வச்சுக்கணும். அதாவது Shift+1 கொடுத்து பார்க்குறேன். ரைட்டு, ஓகே, கரெக்ட்லி அசைன்டு அப்படின்னு வருது. ரைட்டு, ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பேசிக் கேரக்டரில் போகணும். இப்போ இதில் வந்து ஃபாண்ட்டு ஃபேமிலின்னு இருக்குது, அது வந்து என்னன்னு பார்க்கணும். உங்களுக்கு நான் வந்து இதிலே வச்சுக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ அதை போய் இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு எதுவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, இதிலே இருக்கட்டும். ஆனால் இது வந்து நான் போல்டில் மாற்றிக்கிறேன். ஃபாண்ட்டு ஸ்டைலுங்கிறது வந்து இது அந்த ரெகுலர் இட்டாலிக்கு போல்டு இட்டாலிக் இருக்குது. நான் வந்து இதில் போல்டில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி சைஸு வந்து இதில் எத்தனை இருக்குது, 18. ஓகே, நான் 20 கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து லெட்டிங். இந்த லெட்டிங்கிறது இது வந்து லீடிங்னு படிக்கக்கூடாது, லெட்டிங் தான் சொல்லணும். எனக்கு அடோ கம்பெனிக்காரங்க சொன்னது அதான், இது வந்து லீடிங்னு படிக்கக்கூடாது, லெட்டிங் தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆட்டோவில் இருக்கும், இது பார்த்தீங்களா, ஆட்டோவில் இருக்கும், ஆட்டோவிலேயே இருக்கட்டும். இது வந்து எதுனாக்கா, இப்போ இந்த ஒரு வரிக்கும் இன்னொரு வரைக்கும் இருக்கிற இடைவெளி தான் லெட்டிங்கிறது, அது அப்படியே இருக்கட்டும். சரி, பொசிஷன் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ரைட், ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வந்து இன்டென்ட் அண்டு ஸ்பேசிங். சரி, இது வந்து அலைன்மெண்ட் வந்து லெஃப்டில் இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை சென்டருக்கும் மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். சரி, ஓகே, இது வந்து நம்ம அவ்வளோ முடிச்சாச்சு. இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அது போல்டு 20 சைஸ் வச்சு ஆட்டோ லெட்டிங். இதுக்கு வந்து லெட்டிங் தேவை, ஹெட்டிங் தானே இது. சரி, அடுத்தது இது வந்து லெஃப்ட் இன்டென்ட்டு. இங்கே வந்து ஸ்பேஸ் பிஃபோர் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் பிஃபோர் 3 mm கொடுத்துருங்க. 3 mm, அதாவது அந்த ஹெட்டிங்க்கு மேலே வந்து 3 mm இடைவெளி இருக்கணும். அதே மாதிரி ஸ்பேஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் உள்ளது இதுக்கு வந்து 3 mm கொடுத்துருங்க. 3 mm கூட வேணாம், ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கிலேருந்து 5 mm கொடுத்துக்கலாம். 5 mm கொடுத்துருங்க, அவ்வளோதான். கொடுத்துட்டு இதில் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஷிஃப்ட்டு நம்பர் பேடில் 1 கொடுத்துருக்கோம். இப்போ நான் இந்த இடத்துல இப்போ வந்து அசைன் இடத்துல வச்சுக்குவோம். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல கம்ப்யூட்டர் வைக்கிறேன். இப்போ இதுக்கு ஷார்ட்கட் என்ன கொடுத்துருக்கேன், ஷிஃப்ட்டு நம்பர் 1. இப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். வந்துருச்சா,
கம்ப்யூட்டருங்கிறது வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ அடுத்தது நம்ம வந்து சப்ஹெட்டிங் இதை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஹெட்டிங் 2. இதில் வந்து ஹெட்டிங் 2 அப்படின்னா டைப் பண்ணிடுறோம். சரி, அதுக்கு ஷார்ட்கட்டு ஷிஃப்ட்டு 2 கொடுத்து பார்க்குறேன். ரைட்டு, கரண்ட்லி அசைன்டு. ஓகே, இது ஏற்றுக்குச்சு. சரி, இப்போ இதில் அடுத்தது அதே மாதிரி தான் இதுக்கும் அட்வான்ஸ்டு இது இல்லை, பேசிக் இதில் நானும் இதை வச்சுக்கிறேன். ஏன்னாக்கா நம்ம ஹெட்டிங் 1 எந்த இதில் இருக்கணுமோ அதே இதில் தான் இதுவும் வரணும். ஹெட்டிங் 2லேயும் அதே ஃபாண்ட்டு தான் வரணும். இது ரெகுலரில் வந்து போல்டாக்கிக்கிறேன். சரி, அதில் வந்து 20 வச்சுருந்தேன்னா இதில் வந்து 16 கொடுத்துக்கிறேன். சரி, 16 பாயிண்ட்டு கொடுத்துக்கிறேன். சரி, இது அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். இந்த இதில் வந்து நம்ம கொடுக்குறது அவ்வளோதான். அடுத்தது இன்டென்ட் அண்ட் ஸ்பேஸிங். இதில் வந்து என்னன்னாக்கா அதே மாதிரி ஸ்பேஸ் பிஃபோர் 3 mm, 3 mm ஸ்பேஸ் ஆஃப்டர். இதில் வந்து இதில் வந்து 3 mm வந்து இது கொடுத்துட்றோம். இது அலைன்மெண்ட்டு வந்து லெஃப்ட்லேயே இருக்கட்டும். சரி, இப்போ வந்து நான் ஓகே கொடுத்துட்றேன். இது ஆஃப்டர் ஸ்பேஸ் இதெல்லாம் கொடுத்தாச்சு. ரைட், ஓகே. இப்போ வந்து இந்த இப்படி வச்சுக்கிறேன். அது பேசிக் பாராகிராஃப். இதில் வந்து நம்ம எதுவுமே கொடுத்தது அப்ளை ஆகாது. சரி, இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு இதை கொடுக்குறேன், ஹெட்டிங் 1. இதில் நான் கர்சரை வச்சுட்டு ஹெட்டிங் 2 கொடுக்குறேன். பார்த்தீங்களா, வந்துருச்சு. இதுக்கு இடைவெளி இப்படி இது வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ அடுத்ததாக நம்ம கொடுக்க போகிறது வந்து பாடி டெக்ஸ்ட்டு. டபுள் டிக் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து இதுக்கு பாடி டெக்ஸ்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. பாடி டெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. இதில் வந்து இந்த இடத்துல ஷார்ட்கட்டு இது வந்து ஷிஃப்ட்டு 3 கரண்ட்லி அசைன்டு 2. ரைட், ஓகே. இப்போ இதுக்கு அடுத்ததாக வந்து பேசிக் கேரக்டரில் வந்து நான் வந்து இதே ஃபாண்ட்டே வச்சுக்கிறேன். இது ரெகுலர் அப்படியே இருக்கட்டும். இது ஃபாண்ட்டு சைஸ் மட்டும் நான் 11 மாற்றிக்கிறேன். ரைட்டு, ஓகே, 11. அடுத்தது இதில் வந்து ரெகுலர். ரைட்டு, அடுத்தது இன்டென்ட் அண்ட் ஸ்பேசிங். இதில் வந்து அலைன்மெண்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லி ஜஸ்டிஃபைன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. சரி, லெஃப்ட் இன்டென்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு லேண்ட் இன்டென்ட்டு. இது எப்படின்னாக்கா இந்த இது வந்து கொஞ்சம் தள்ளி வரும். எல்லா பாராவிலையும் கொஞ்சோண்டு இடைவெளி விட்டு ஒரு 5 பாயிண்ட் விட்டு வரும். சரி, ஓகே. அது வந்து இந்த இடத்துல வந்து 5 mm கொடுத்துருங்க. சரி, அடுத்தது இதில் வந்து ஆஃப்டர் ஸ்பேஸிங். இதில் வந்து 3 mm, அதாவது ஒரு பாராவுக்கும் இன்னொரு பாராவுக்கும் இருக்கிற இடைவெளி. ரைட், ஓகே. இதை கொடுத்துறீங்க. அவ்வளோதான். இதில் வந்து அதான் ஃபுல் ஜஸ்டிஃபை பாடி டெக்ஸ்ட்டு. அது இது லெஃப்ட் இன்டென்ட்டு, ஃபஸ்ட் லைன் இன்டென்ட்டு, இது எல்லாம் கொடுத்தாச்சு. ரைட், ஓகே. இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இதுக்கு ஷார்ட்கட்டு யூஸ் பண்ணல, ஷிஃப்ட்டு நம்பர் 3. ரைட், ஓகே. ஓகே கொடுத்துட்றேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கம்ப்யூட்டர், அதாவது இந்த வீடியோ ப்ரொவைடருங்கிறது இருக்குது, அதை வந்து செகண்டில் மாற்றிக்கங்க. ரைட், ஓகே. அடுத்தது இப்போ இந்த இடத்துல வந்து இதை இப்படி செலக்ட் பண்ணுங்கள். இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு பாடி டெக்ஸ்ட்டு, அதாவது இது இங்கேயும் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை ஷிஃப்ட்டு 3 அதையும் கிளிக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்தது எல்லாமே இதில் வந்திருக்கோம். கொஞ்சம் 5 mm கிட்ட இன்டென்ட் வந்திருக்கா, ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் ஆகியிருக்கா, அது மாதிரி இப்படி வந்துருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து அதாவது பார்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்டு, இது வந்து ஹெட்டிங் 2. இந்த இடத்துல இருக்கிறது வந்து இது ஹெட்டிங் 2. ஓகே, வந்துடுச்சு. அதே மாதிரி என்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும்.
எஸ் ஓகே, இது வரலாம் போதும். ரைட்டு, இது வரலாம் போதும். நிறையா இருக்குது, இது வரலாம் போதும். இதை வந்து பாடி டெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து இதை கொஞ்சம் மேலே ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கே நம்ம இங்கே இப்படி வந்துடுறோம். சரி, இப்போ இந்த இடத்துல கிளிக் இன்சர்ட்டுங்கிறது வந்து செகண்ட் ஹெட்டிங்கு கொடுத்தாக்கா இப்படி வந்துடும். சரி, அதே மாதிரி டு சேஞ்ச் அப்படிங்கிறது ஹெட்டிங் தான், ஹெட்டிங் 2 அதை கொடுத்துட்றோம். சரி, அதில் இதில் ஒன்றும் இல்லை ஹெட்டிங்கு. அடுத்தது இந்த இடத்துல இருக்குது, இது வந்து ஹெட்டிங் 2 தான். இதை வச்சு இதை கொடுத்தீங்கன்னாக்கா ப்ராசஸர் இது வந்து மாறிங்க. அடுத்தது மதர் போர்டுங்கிறது அதே தான், ஹெட்டிங் 2 தான் கொடுத்தா இது வந்துடும். சரி, அடுத்தது எஸ்எம்பிஎஸ், இதுவும் அதே தான். எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்க இடைவெளி, கீழேயும் இப்படி இடைவெளி இது வந்துடும். அது அதே மாதிரி ரேமுங்கிறது இதுதான், சப்ஹெட்டிங் தான். அதே மாதிரியே கிராஃபிக்ஸ் கார்டுங்கிறது இப்போ செலக்ட் ஆகிடுச்சா? கிராஃபிக்ஸ் கார்டுங்கிறது செகண்ட் ஹெட்டிங் தான். சரி, அடுத்தது இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதுங்கிறது ஹெட்டிங் 1. இது வந்து ஹெட்டிங் 1 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது விண்டோஸ் எக்ஸ்பி அப்படிங்கிறது வந்து இது சப் ஹெட்டிங்கு, ரெண்டாவது ஹெட்டிங்கு. ஓகே, இது மாதிரி தாங்க. ஒன்று நம்ம இது மாதிரி இப்படி செட் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா அப்பப்போ நம்ம வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் இதில் வந்து கர்சர் வச்சுட்டு ஹெட்டிங் 2 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஹெட்டிங் 2 மாதிரி மாறிடும். ஆனால் இது பாடி டெக்ஸ்ட்டு இப்போ சேஞ்ச் பண்ணோம்னாக்கா பாடி டெக்ஸ்ட்டாக இதை மாறிக்கும். அப்புறம் இதில் பார்த்தோம்னாக்கா இன்னொரு இது இருக்குது, அதாவது பாடி டெக்ஸ்ட்டு வித்து டேபு. அது வந்து என்னன்னாக்கா இந்த எழுத்தெல்லாம் வந்து இந்த லைன் இவ்வளோ தூரத்துக்கு ஒதுங்கி இப்படி வரும், அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரியே ஒன்று உருவாக்கி வச்சுக்கலாம். சரி, அதுக்கு வந்து என்னென்னு பார்க்குறேன், உருவாக்குறோம். இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பாடி டெக்ஸ்ட்டு வித் டேபு கொடுத்துட்றோம். சரி, ஷார்ட்கட்டு வந்து எங்கே ஷிஃப்ட்டு 4 கொடுத்துட்றோம். அசைனட் ஆகிடுச்சு. சரி, இதில் வந்து பேசிக் கேரக்டர் இது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இண்டென்ட்டு ஸ்பேஸிங் இது மட்டும் இது வரணும். சரி, இதில் வந்து அலைன்மெண்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி இதில் வந்து பேஸ்டு ஆன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பாடி டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இப்போ இந்த பேசிக் கேரக்டர் ஃபார்மட்ஸில் பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து அதில் என்ன கொடுத்தோமோ அதே தான் இதுலேயும் இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இதில் தான் வரணும், இண்டென்ட் அண்ட் ஸ்பேஸிங் அதில் தான் வரணும். இதை வந்து லெஃப்ட்டு இண்டென்ட்டு 10 mm கொடுங்க, 10 mm. இது ஃபஸ்ட் லைன் இண்டென்ட்டு, இது வந்து -5 mm கொடுத்துருங்க. சரி, அதே மாதிரி ஸ்பேஸ் ஆஃப்டர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ரைட்டு, அதே தான். இதுக்கப்புறம் டேபுக்கு வாங்க. இதுக்கப்புறம் டேபுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல 10 mmன்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. சரி, பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உடனே இது இப்படி மாறிங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல நான் பாடி கொடுத்துட்றேன், பழைய மாதிரியே வந்துடுது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து வைக்கிறேன், இந்த இடத்துல வச்சு கொடுத்துறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பாடி டெக்ஸ்ட்டு, இது வந்து பாடி டெக்ஸ்ட்டு வித் டேப் இதுதான். இதை கொடுத்தனா பாருங்கள், இந்த ஒரு இது மட்டும் ஃபஸ்ட் லைன் மட்டும் இதை இங்கே தள்ளி வரும், மற்ற அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி அவுட்டரில் இது வரும். சரி, அதே இதில் கொஞ்சம் கூட கொடுத்தீங்கனாலும் இன்னும் அதிகமாக வரும். இன்டென்ட் ஸ்பேஸிங் லெஃப்ட் இன்டென்ட்டு கொடுத்துருக்கேன். இதில் ஒரு 10 கொடுத்தோமா 20 mm
அப்பப்போ எடிட் கூட பண்ணிக்கலாம் உள்ளே போய். சரி, இப்போ ஓகே ஓகே பார்த்தீங்களா, இது தள்ளி வந்துருக்கு. நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ஒரு சில விளக்கங்களை பற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரி, இது மாதிரி தாங்க. இதே மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா மாதிரியா இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நம்ம வந்து அப்பப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். திருப்பி உங்களுக்கு தேவைன்னாக்கா டைப்பில் போய் டைப் மெனுவில் போய் பாராகிராஃப் ஸ்டைலில் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்திருக்கும். சரி, இது நீங்கள் பார்த்து பார்த்து அப்படியே பண்ணி ஷார்ட்கட்டை பார்த்து அப்படியே பண்ணிக்கலாம். சரி, இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இது வந்து சப்கட்டிங்கு ஷிஃப்ட் 2 கொடுத்தாக்கா இது அப்படி மாறிக்கும். சரி, இது வந்து விண்டோஸ் 7, இதுவும் சப்கட்டிங் தான். 2 ஷிஃப்ட் 2 போட்டோம்னாக்கா மாறிக்கும். இது மாதிரி தான். சரிங்க, அதாவது ஒரே மாதிரியான வடிவமைப்பு, ஒரே மாதிரியான ஃபாண்ட்டு, இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா ஒரு புக்கை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நேரமும் ரொம்ப மிச்சமாகும். அதுக்காக தான் இந்த பாராகிராஃப் ஸ்டைலுங்கிறது. எஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.